अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। अन अब्दुल्लाह इब्न मसऊद रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम तलबुल हलालि फरीदतुम बअदल फरीदा। ரவாஹு இப்னு ஹிப்பான் வ தப்ரானி வல் பைஹகி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலை தேடுவதன் அவசியம் பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான், தப்ரானி, பைஹகி என்ற நூற்களில் பதிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க, தலபுல் ஹலாலி ஃபரீலத்தும் பஅதல் ஃபரீலா. அதாவது கடமையான வணக்கங்களுக்கு பிறகு ஆகுமான ஹலாலான வருமானத்தை தேடுவது கடமையாகும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபர்லான வணக்கங்களுக்கு ஈடாக ஹலாலான வருமானத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் ஹலாலான முறையில் தன்னுடைய வருமானத்தை தேடி கடமையான வணக்கங்களை செஞ்சால் அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும், அவன் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவன் செய்யக்கூடிய அந்த தொழில் துறையாகட்டும் அது ஹலாலான முறையில் இருந்துச்சுன்னா அவனுடைய வணக்கங்கள் அனைத்துமே என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே அன்றைய சஹாபாக்கள் அனைவருமே ஹலாலுடைய விஷயத்தில் பேணுதலாகவும் ஹராமுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருந்துள்ளார்கள். அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பலதரப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பேணுதலை கடைபிடித்த ஒரு சஹாபியின் வரலாற்றை தஃப்சீரே பகவி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் காலையில், அதாவது சஹாபாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை வகுத்து தந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சற்று நேரம் தஸ்பீஹ் செய்கிறது, ஜிக்ர் செய்த பின் இஷ்ராக் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு இறைவனிடம் தத்தமது தேவைகளை என்ன செய்யணும், துஆக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு உலக அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த ஒரு வழிமுறைகளில் ஒன்று. அன்பானவர்களே, இது சத்திய சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. நமக்கும் இதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறத நமக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு சமயம் ஹஸரத் அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கு மாற்றமாக ஃபஜ்ர் தொழுதவுடன் என்ன செய்வாங்க, தமது வீட்டுக்கு விரைந்து செல்லக்கூடியவங்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாங்க, தொழுகை முடித்த உடனே வேக வேகமாக வீட்டுக்கு போயிடுறாங்களே இவங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருந்து ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, அபு துஜானாவை பிடித்து என்ன செஞ்சாங்க, அழைத்து, உமக்கு இறைவனின் எந்த தேவையும் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்படி கேட்ட பொழுது தான் அதற்கு ஹஸரத் அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இறைவனிடம் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நான் நிறைய அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், எனக்கு தேவைகளும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க, அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அப்படியானால் உமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு போகாமல் தொழுதவுடன் வீட்டுக்கு சென்று விடுகிறீரே, என்ன காரணம், ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் போகிறீங்களா என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுதுதான் அதற்கு அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறு பதில் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் ஒரு பேரித்த மரம் நிற்கிறது. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பேரித்த மரம் நிற்குது. அந்த மரத்தின் கிளைகள் என் வீட்டு முற்றத்தில், அதாவது என்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் படர்ந்து நிற்பதால் அதனுடைய பழங்கள் என்ன செய்து என்னுடைய வீட்டில் உதிர்ந்து விழுந்து விடுகிறது. அவைகளை என்னுடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். அது அந்நியரின் உடைமை. அவைகளை என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு விடுவதால் ஹராமான விலக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால தான் நான் தொழுதவுடன் வீட்டுக்கு சென்று என்னுடைய பிள்ளைகள் கண் விழிக்கும் முன்பாக, அவங்க தூங்கி எழுவதற்கு முன்பாக அந்த பழங்களை எடுத்து அவர் வீட்டில், அதாவது அந்த உரிமையாளர் வீட்டில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு இருக்குது யா ரசூலல்லாஹ். அதனால தான் நான் ஜமாத் தொழுகை முடிந்தவுடன் நான் என்ன செய்கிறேன், வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரணத்தை என்ன செய்கிறாங்க, அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஹஸரத் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் இந்த நேர்மையையும் பேணுதலையும் கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு சரியான ஒரு பரிகாரம் காண்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டாங்க. அந்த மரம் இருந்ததோ ஒரு முனாஃபிக், அதாவது முஸ்லிமை போல் நடிக்கக்கூடிய ஒரு மனிதன் வீட்டில் என்ன செய்கின்றது, அந்த மரம் நிற்கிது. இறுதியாக அந்த மரத்தை அபூ துஜானாவுக்கு சொந்தப்படுத்தி கொடுக்க அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபிய அந்த மரத்திற்கு, அந்த பேரித்த மரத்திற்கு சொந்தமானவரிடம் அனுப்பி என்ன செஞ்சாங்க, அடுத்த வீட்டுக்கு, அதாவது அடுத்த வீட்டுக்காரரான அபூ துஜானாவுக்கு இந்த மரத்தை என்ன செய்யுங்க, விற்று விடும்படி என்ன செய்கிறாங்க, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி அனுப்பி இவ்வாறு சொல்கிறாங்க. அந்த முனாஃபிக்கு என்ன செய்கின்றார், இப்படி சொல்லி அனுப்பியதை மறுத்து விட்டார். அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். இரண்டாவது முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்கே தரும்படி கேட்ட பொழுதும், எப்பா அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டாம், எனக்காவது நீ தா என்பதாக சஹாபாக்கள் சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிடுறாங்க. அப்பொழுதும் அந்த மனிதர் என்ன செய்கின்றார், அந்த முனாஃபிக்கு மறுத்து விடுகின்றார். மூன்றாவது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லி அனுப்புகிறாங்க, சுவனத்தின் ஒரு மரத்திற்கு பகரமாக இந்த மரத்தை நீ தாப்பா என்பதாக கேட்டு அனுப்பிய பொழுதும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த முனாஃபிக் என்ன செஞ்சிட்டாரு, நயவஞ்சகர் பதில் கூறிவிட்டார். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் உள்ள 10 மரங்களுக்கு பகரமாக இந்த ஒரு மரத்தை தரும்படி என்ன செஞ்சாங்க, கேட்டு அனுப்பிய பொழுது பேராசை கொண்ட அந்த முனாஃபிக் என்ன செஞ்சான், ஒரு மரத்திற்கு 10 மரம் கிடைக்கிறது, இன்னும் இந்த மரமும் நம் வீட்டில் தானே நிற்கிறது, இரவோடு இரவாக நாமே இந்த பேரித்தங்கனிகளை எல்லாம் பறித்து கொள்ளலாம், வெளியில் உள்ள மரங்களின் பழங்களும் கிடைக்கும் என்று மனதிற்குள் எண்ணியபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோரிக்கைக்கு என்ன செஞ்சார், அவர் அந்த முனாஃபிக்கு இணங்கினார். அபூ துஜானா அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டார், விற்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில் மரம் அபூ துஜானா வீட்டு முற்றத்தில் நிற்பதைக் கண்டு அந்த முனாஃபிக் என்ன செய்கின்றார், திடுக்கிட்டார் என்பதை இந்த செய்தி தப்சீரை பகவி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ஹலால் எது ஹராம் எது என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் பேணுதலாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிறந்த ஒரு படிப்பினையை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோம்னா
எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து சிறு பிராயத்திலிருந்தே இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இது நமக்கு ஆகுமாக்கப்பட்டது, இது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். நாமும் அதே போன்று ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் ஒரு சீர்திருத்தவாதியாக வளரும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தையும், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய சிறந்த நல்லடியார்களாக ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.